சினிமா நடிகர்கள் மத்தியில டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க 2 பேரும் முகம் கொடுத்து கூட பேசிக்க மாட்டாங்க. இந்த மாரி நெறைய நமக்கு புடிச்ச ஜோடிகளுக்கு நடுவுல இப்ப டைவர்ஸ் ஆயிட்டிருக்கு. இப்ப கூட ரீசென்ட்டா ரவி மோகன், ஆர்த்தி டைவர்ஸ் பத்தி தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாவே பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ரசிகர்கள் எல்லாருமே இவங்க பிரியவே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ண ஒரு ஜோடி அப்படின்னா வந்து ஜிவி பிரகாஷ், சைந்தவி தான். ஏன்னா இவங்க 2 பேரும் ஸ்கூல் டைம்லேருந்து காதலிச்சு 2013 மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்த இவங்க 2024 வந்து டைவர்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இது வந்து ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியவே ஏற்படுத்திருச்சு. ஏன்னா இத்தனை வருஷமா காதலிச்சு நீங்களே எப்படி பிரியலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க சைட்ல இருந்து நாங்க 2 பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் பிரியிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லப்போனா டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமே இப்ப வரைக்குமே ஃப்ரெண்டா தான் 2 பேரும் பழகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து மலேசியாவில் நடந்த ஒரு கான்சர்ட்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. அங்க வந்து பிறை தேடும் இரவிலே அப்படின்ற ஒரு சாங் ரொம்ப எமோஷனலா 2 பேரும் பாடியிருப்பாங்க. அந்த வீடியோஸ் தான் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாவே செம்ம வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ள இன்னுமே வந்து அந்த லவ் அப்படியே இருக்கு பாருங்களேன். இவங்க 2 பேத்தோட அந்த பாட்டுலயே வந்து அந்த எமோஷன் தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப திரும்பியுமே செகண்ட் டைம் இன்னொரு மியூசிக் கான்சர்ட்ல 2 பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அதாவது நான் முத்துக்குமார் அவர்களை கௌரவிக்கிற விதமா அவரோட 50வது பர்த்டேயை முன்னிட்டு ஆனந்த யாழை அப்படின்ற மியூசிக் கான்சர்ட் வந்து நடந்திருக்கு. அதுல வந்து நிறைய நடிகர்கள் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நான் முத்துக்குமார் அவர்களோட வரிகள்ல வந்து நிறைய பாடல்களை வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்மே வந்து பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிதான் சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் சேர்ந்து மதராசப்பட்டினம், டார்லிங் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள்ல இருக்கக்கூடிய செம்ம பாட்டெல்லாமே வந்து சேர்ந்து பாடியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள அந்த எமோஷன் பார்க்குறப்பே வந்து வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா அப்படி 2 பேருமே அவ்வளோ ஃபீல் பண்ணி வந்து செம்மையா பாடியிருப்பாங்க. அதுலேயே முக்கியமா யார் இந்த சாலையோரம் அந்த சாங்லாம் பாடினதை தான் வந்து ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாங்லாம் கேட்டதுக்கு இன்னுமே இவங்க 2 பேத்துக்குள்ள அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்புறம் எதுக்காக இவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழணும், திரும்பி சேர்ந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே வந்து இவங்க 2 பேரும் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயே முக்கியமா வந்து நிறைய ஜோடிகள் பிரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க, அதனால தான் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் ஜிவி பிரகாஷ்மே வந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இவங்க 2 பேத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா சரி இவங்க 2 பேருமே வந்து இன்னுமே வந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டைவர்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியுமே வந்து இன்னுமே ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருக்காங்க. ஸோ திரும்பி இவங்க சேர்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவங்க சேரணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கமெண்ட்லேயுமே வந்து 2 பேத்துக்கிட்டேயுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இவங்க சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.